رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம்லார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? பாலஸ்தீன பூமி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்திற்கு எத்தனை ஆண்டுகள் தடுக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 40 ஆண்டுகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை தன்னை வணங்குவதற்காக படைத்தான். இந்த உலகத்தை படைத்து அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தான். நினைத்தால் வேறு நாட்டிற்கு செல்லவும், தொலைவில் உள்ளவர்களிடம் நேரில் பேசுவது போல் பேசவும் என இந்த உலகத்தையே மனிதனுக்கு வசப்படுத்தி தந்தான். இந்த உலகில் உள்ள அனைத்து வளங்களையும் அவன் அனுபவித்து கொள்ளலாம். ஆனால் இறைவனை மறக்கக்கூடாது. இந்த உலகம் அதற்கான நேரம் வரும் வரை போயிட்டே இருக்கும். மனிதர்களை பொறுத்தவரை அதில் பயணிக்கும் பயணிகள். நமக்கான நேரம் வந்தால் நாம் இறங்கிதான் ஆக வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலங்கள் நமக்கான அவகாசம். அதில் நாம் எப்படி இருந்தோம் என்பதற்கேற்ப மறுமையில் கேள்வி கணக்கு உண்டு. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை, மறுமையே நிரந்தரம். சொர்க்கம், நரகம் இதை அல்லாஹ் மனிதர்களுக்காக தயார் செய்து வைத்துள்ளான். இதை நோக்கிதான் நம் பயணம் இருக்க வேண்டும். ஆனால் மனிதன் அதை மறந்து இந்த உலக இன்பங்களில் முழுமையாக மூழ்கிவிடுகின்றான். பணம், பதவி, சொத்து என நிரந்தரமில்லாத ஒரு உலகத்திற்கு சேர்த்து வைக்கின்றான். ஆனால் இறக்கும்போது கூட வரப்போவது அவன் சேர்த்த சொத்து இல்லை, நல்ல அமல்கள் மட்டுமே. ஒரு பாக்கியசாலி மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இரு உலகிலும் மகிழ்ச்சியுடையவராக, கோடீஸ்வரராக இருக்க வேண்டும். அது எப்படி சாத்தியம் என கேட்டால், நாம் கேட்கும் சில துவாக்கள் அதை சாத்தியப்படுத்தும். அப்படி இரு உலகிலும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு துவாவை சொல்கிறேன், பிறகு எப்படி எத்தனை முறை ஓதுறோம் இதை சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة. اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة. இதோட மீனிங் என்னென்னா, அல்லாஹ்வே, நான் உம்மிடத்தில் இவ்வுலகிலும் மறுமையிலும் நலனையும் பாதுகாப்பையும் கேட்கிறேன். சின்ன துவா, ஆனால் 1000 நன்மைகள் அடங்கியுள்ளது. துவாக்களிலேயே சிறந்த துவா அப்படின்னு கூட சொல்லலாம். நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்கும்போது இரு உலகிற்கும் சேர்த்து தான் கேட்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய துவாக்கள் இந்த உலக தேவையை முன்னிறுத்தி மட்டும் இருந்தால் மறுமையில் ஒன்றுமில்லாமல் நிற்க நேரிடும். இங்கு பல கோடி சொத்து சேர்த்து வைத்த பல பேர் நாளை மறுமையில் ஒன்றுமில்லாமல் நிற்பார்கள். இங்கு ஏழையாக இருந்தவர்கள் நாளை சொர்க்கத்தில் இருப்பார்கள். அவரவர் செய்த செயலுக்கேற்ப கூலி கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம், எல்லாவற்றையும் மறுமையில் கொடுத்துவிடு எனவும் துவா செய்யக்கூடாது. நம்மால் அது தாங்க முடியாது. அல்லாஹ் வாரி வழங்குபவன், தாராளமாக அவனிடம் கேளுங்க. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை அல்லாஹ்விடம் கேளுங்க, நிச்சயம் தருவான். கூட மறுமைக்கும் சேர்த்து கேளுங்க. இந்த ஒரு துவா போதும். இந்த உலகத்திலும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம், மறுமையிலும் சந்தோஷமாக இருக்கலாம். எத்தனை முறை வேணும்னாலும் ஓதுங்க, ஆனால் டெய்லி கண்டிப்பாக ஓதுங்க. இன்று நீங்கள் கேட்கும் இந்த துவா நாளை மறுமையில் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருடைய சகோதரி? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.